Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Architecture, Engineering, Arts and Science, Management and Education. பீமா ஆடி திருவிழா பண்டிகைக்கான தள்ளுபடி ஆகஸ்ட் 14 வரை. இப்பவே அருகில் இருக்கும் பீமா ஜுவல்லர்ஸில் உங்கள் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரெக்கர். ஸோ உலகத்தையெல்லாம் சுற்றி காமிக்கிற தமிழ் ட்ரெக்கருடைய வீட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அவர் உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. இன்றைக்கி அவரோட வீடு நம்ம சுற்றி காமிக்கலான் இருக்கோம். அம்மா வீட்டுக்கு போகலாங்களா? அம்மா இதுதான் சமையல் ரூம். அம்மா இங்கே வச்சுட்டீங்க எல்லாத்தையும்? இங்கே தான் சமைக்கிறதா? எனக்கு ஒரு ஆள் நாள் இங்கே சமைச்சிக்கிறது. சாயங்காலத்து வியாபாரம் பண்ணுறதுனால மாவு வியாபாரம் பண்ணுறேன். ஓ, மாவு வியாபாரம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. அதனால நான் இங்கேயே ரைட். ஸோ உலகத்தையெல்லாம் சுற்றி காமிக்கிற தமிழ் ட்ரெக்கருடைய வீட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அவர் உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. இன்றைக்கி அவரோட வீடு நம்ம சுற்றி காமிக்கலான் இருக்கோம். வாங்கம்மா. ரொம்ப எளிமையான ஒரு வீடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ காம்பேக்டாக ஒரு சமையல் அறை இருக்குது. ஆமாம், இப்போ அவர் பல நாடுகளுக்கெல்லாம் பயணப்படுறாரு இல்லையாம்மா? அதனால இங்கே ஏதாவது சிரமமோ இல்லை இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? நடந்தது. சிரியாவுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இங்கே சிஐடி போலீஸ் வந்திருந்தாங்க. வந்து என்கொயரி பண்ணாங்க. எதுக்கு போனாங்க, என்ன தகவல் அதிகமாக போயிருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க இங்கே வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்கன்னா, எத்தனாவது படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. வீட்டில் உள்ள சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க. வந்தாங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நேரடியாகவே ஃபோன் பண்ணி பேசினாங்க. இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னெல்லாம் பேசினாங்கம்மா? அவங்க என்ன பேசுனா, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அவங்க என்ன பேசினாங்க இல்லை, கேள்வி கேட்டாங்க. அவன் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. செல்லில் பேசினாங்க, புரியல. அதில் பேசினாங்க. அதுக்கு பின்னாடி என்னிட்டையும் பேசினாங்க. பேசிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க. வந்தாங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை வந்தாங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இப்போ சிரியாவுக்கு போய் அங்கே அந்த நாட்டை வீடியோ பண்ணி போட்டதுக்கே போலீஸ் என்கொயரி வந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சிரியாக்கெல்லாம் போய் வீடியோ போடுறாங்கன்னு போயிருக்காங்க. சிரியாவுக்கு அது நாடு மோசமான நாடு இல்லை, அதனால கேட்டிருப்பாங்க, வந்திருக்காங்க. இப்போ வீடியோ போட்ட உடனே வந்துட்டாங்களா? எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாங்க? ஒரு வாரம் கூட ஆகல. சிரியா வீடியோ போட்ட உடனே வந்துட்டாங்க. வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்களா? வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. எல்லாருமே எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் தேவையானது வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்துச்சு நிறையா. தேவையானது ஒரு 6 சர்டிஃபிகேட் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட கேட்டாங்களா என்ன காரணத்துக்காக அவர் வெளிநாடு போயிருக்காரு, சிரியாவுக்கு போயிருக்காங்க? வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நம்ம தெரிஞ்சதுதான் அதுதானே, வீடியோக்காக போயிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க போலீஸ் வரும்போது ஒரு பதட்டமோ பயமோ அந்த மாதிரி? எனக்கு பயம் இல்லை. என்ன பயப்படுறது ஒன்றும் இல்லை. போலீஸ் இல்லை, திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிருக்கான் பையன், ஒரு வந்து விசாரிக்கிறாங்கும் போது ஒரு இது நடக்கிறது தானே. போன தடவை ஒரு தடவை நடந்துச்சுல, விசாரணை பண்ணாங்களே எதுக்காக. அதனால பயமெல்லாம் இல்லை. வந்தப்போ நான் பயமெல்லாம் பதில் சொல்லிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தாங்க, கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டேன். ஆமாம், உள்ள போகலாங்களா? ஓ, இங்கே தான் இது நீங்கள் தங்குறதாம்மா? ஆமாம், இங்கே தான் நான் தங்குறேன். ரொம்ப சின்ன வீடாக இருக்கு. சின்னதுதான், 2 பேர்த்துக்கு அது போதும். அவர் வந்தாலும் இங்கே தான் தங்குறதா? அவங்க மேலே படுத்துவாங்க, நான் கீழே படுத்துவேன். ஓ, நாங்கள் என்ன தெரியுமா நினச்சோமா, அவர் அப்படிதான் யோசிச்சோம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அவர் காமிக்கிறாரு, நிறைய நாடுகளுக்கு போகிறாரு. அப்போது கண்டிப்பாக அவங்க வீடு ஒரு பெரிய பங்களாவாக இருக்கும் அப்படின்னு. வசதி இல்லை இப்போதைக்கு. ஓ, ஒரு காலத்தில் கட்டணும். கொடுங்க, கட்டாயமாக அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் என்னம்மா? இதெல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வாங்கி அனுப்புனது. இதுவா? இதெல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து வாங்கினது. வேற எந்த பொருள்? இதெல்லாம் ஆப்பிரிக்கால மொத்தமாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததா? அனுப்பிவிட்டாங்க. இங்கே பாருங்க, ஆப்பிரிக்காவில் வாங்கினது கைவினை. என்ன மாதிரி இருக்கா? ஆப்பிரிக்கா யானை, காண்டாமிருகம் நினைக்கிறேன். எருமை, சிங்கம். இது 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 நீர் யானையா? இப்போ பட்டமஸ். இது வந்து லயன். இது இது நம்ம கீ செயின். அது நல்லா இருக்குல்ல? இது பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கு. ஓ, இது அவங்க நாட்டு கலாச்சாரம் ஒட்டின மாதிரி நினைக்கிறோம் அந்த ட்ரெஸ் இதெல்லாம். எங்கே வாங்கினேன்னு சொன்னீங்க? ஆப்பிரிக்காவில். பார்த்தீங்களா, ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தக்கூடிய உடை, அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு. ஓ,
இது வித்தியாசமாக இருக்குது. அது இதுவும் அவங்க ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி கைவினை கொடுப்பாங்க. நல்ல கனமாக இருக்குல்லம்மா. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஓ, இது வந்து ஆப்பிரிக்காவோட மேப்பும் அதில் இருக்கு. எஸ், ஆப்பிரிக்கன் மேப். இது அவர் ஆரம்பத்தில் பயன்படுத்தினதா? இதில் எடிட்லாம் பண்ணியிருக்காராமா? இதில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ, இப்போவும் எடிட் பண்ணுறாரு அதில்? அவங்க அப்பா அது வாங்க பழைய மாடல், அது இங்கே இருக்குது பழைய மாடல். அதுக்கப்புறம் இவர் வாங்கினதா இது? இது அப்பா இல்லையா? இவ்வளோதான் எங்கள் வீடு. ஓ, அவ்வளோ அங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிச்சு இல்லையா? சமையலறை, இது சமையலறையா? அதான் இருந்துச்சு. மாவு விற்கிறதுனால அங்கேருந்து ஓட முடியாது. சரி சரி. அதனால அங்கேயே. என்ன நேரத்துக்கு மாவு விற்பீங்கம்மா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 6 மணிக்கு கடை திறப்பீங்க இல்லையா? சும்மா முன்னாடி அப்படியே 6 மணிலேருந்து விற்கிற வரை இருக்கும். எவ்வளோ அதில் எவ்வளோ வருமானம் வருமா? எனக்கு அது வருமானம் இருக்குது. ஒரு 20 பேக்கெட் வர விற்பேன். ஓ, ஒரு நாளைக்கு 20 பேக்கெட். 20 சுமாராக எவ்வளோ வரக்கு வாய்ப்பு இருக்குமா? அது பாதிக்கு பாதி லாபம் இருக்குது. அதனால ஓ, இது 20 பாக்கெட் விற்பீங்க. அதுக்கு தயார்படுத்தணும்ல, அந்த வேலை காலையிலேருந்தே பண்ணுவீங்க? காலையிலேருந்தெல்லாம் பண்ண மாட்டேன். 2 மணிக்கு தான், 1:30 மணிலேருந்து அரைச்சி 4:30 மணிக்கு கலந்து வச்சுருவேன். 3 மணி நேரம் வேலை இருக்கு. 3 மணி நேரம் வேலை. அப்புறம் அந்த 20 பேக்கெட் ஓடுறது. சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கனால வாசலில் சேர் போட்டு உட்காந்துருக்கேன். வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு. அப்போ வருவாங்களம்மா அக்கம் பக்கத்துல எல்லாம்? அப்போ சொல்லுவாங்களா, தம்பி இந்த வீடியோ போட்டுருந்தாரு பார்த்தேன் சொல்றாங்க? பார்த்தவங்க மட்டும் சொல்லுவாங்க. சரியா இங்கெல்லாம் ரொம்ப தெரியல. ஓ, இங்க இந்த ஏரியால யாரும் தெரியாது இல்லையா? தெரிஞ்சவங்க வந்து தம்பி பார்த்தேன், நீங்க மலேசியா போனீங்களா, நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் யாரும் உங்ககிட்ட கேட்கலையாமா? எந்த வீடியோ? இந்த இப்போ நீங்களும் மலேசியா போயிட்டு வந்தீங்க இல்லையா? நிறைய பேர் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? மலேசியா போயிட்டு வந்தீங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க மலேசியால இருந்து கேட்டாங்க. நிறைய தைலம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் தைலம், சாக்லேட்டு எல்லாமே கொடுத்தோம். ஒரு இந்த வட்டாரத்தில் ஒரு 15 வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டோம். இங்கே சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் மலேசியா போயிட்டு வந்ததில் அவர் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுவார் பையன். வேற யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? வந்து அக்கா நீங்கள் மலேசியா போயிட்டு வந்தீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே சந்தோஷமா இருக்காங்க. யார் குறிப்பிட்டு சொல்லுங்களேம்மா? குறிப்பிட்டுனா எங்கள் அத்தை, அவங்க அத்தை இருக்காங்க. யார் அத்தை? போனி அத்தை. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க. இந்த பையன் நிர்மலே எல்லாம் அவங்க இன்னொரு அத்தை அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்து விசாரிக்கிறதே ஒரு கோலாகலமாக இருந்திருக்கும் இல்லையா? ஃபோனில் விசாரிப்பாங்க. நாங்கள் பார்த்துக்கலாம். சரி சரி சரிம்மா. நான் சரி வீடு நான் அப்படி தான் நினச்சேன். சரி கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும், நிறைய எல்லாம் காமிப்பீங்க அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல. வேறு எந்த பொருளும் அவர் பெருசாக வாங்கிட்டு வந்தது இல்லையாம்மா? எல்லாம் வாங்கினது இல்லை. நானும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். எனக்கு தேவையான தைலம் அந்த மாதிரி கேட்பேன். வாங்கிட்டு வருவாங்க. தைலம்னு தலைவலிக்காக பயன்படுத்தி வேறு கேட்பேன். தங்கச்சிக்கு, எங்கள் அத்தைக்கு எல்லாத்துக்கும் கேட்பேன். ஒரு செட்டு வாங்கிட்டு வருவாங்க. நாளை கொண்டு கொடுக்குறேன். என்ன வேணும்னு கேட்பேன். அங்கேருந்து துபாய்க்கு போனான்னா அங்கேருந்துட்டு என்ன வேணுமா அப்படின்னு கடைக்கு போகிறேன். இந்த வாங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு. அவர் ஈவன் நம்ம வெளியே போனால் கூட 5 ஸ்டார் ஹோட்டலில் தானே அவர் தங்குறதெல்லாம் இருக்கு இல்லையாம்மா? ஆனால் அவர் நம்ம ஊருக்கு வந்தால் தங்கக்கூடிய எளிமையான ஒரு வீடு இதுதான். ஸோ இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கம்மா? இப்போ நான் 8 வருஷமா அதே வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி? அதுக்குன்னு பக்கத்தில் இருந்தோம். அது வீடு கட்டினால கொஞ்சம் கடன் பிரச்சனை வந்தனால அதை ஒத்தி விட்டுட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடுறோம். சரி சரி. இது 2 சொந்த வீடு தான். ஒரு நாளில் கடனை முடிச்சுட்டு அங்கே போயிருக்கோம். பிறந்த நாள்லாம் எப்படி இருக்கும்? பிறந்த நாளைக்கு இங்கே இருக்கவே மாட்டானே. வெறும் ஃபோனில் தான் வாழ்த்தா? இங்கே இருக்கிறவரை அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ வெளியில் போகிறனால அவனே எடுத்துருவான். இதனால வர நான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து அவனுக்கு தேவையானது அவனே பார்த்து. ஆனால் நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு துணி வாங்கி வைக்கிறது அப்படி இருக்கா? எப்பவும் வாங்கி வைப்பேன். வாங்கி வச்சிருவீங்க. இப்போ வந்து அவன் வந்து பனியன் தான் போடுறான். டிஷர்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு உடம்பு ஏறுது. அதனால நானே வாங்குறது கிடையாது. சரி, என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க பையன்கிட்ட? உடம்பை பார்த்துக்க. என்ன நம்ம ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தாலே சொல்லுவோம், நம்ம தண்ணி சரியா இருக்கா, சாப்பாடு சரியா இருக்கா, பார்த்துக்கோ, சுடு தண்ணி குடி, அதெல்லாம் பார்த்துக்கோ. மாத்திரையெல்லாம் தொட மாட்டான். சளி பிடிச்சாலும் மாத்திரை போட மாட்டான். அந்த அளவுக்கு. உணவு பத்தி எதுவும் சொன்னது இல்லையா? இந்த நாட்டுல சாப்பிட்றதுக்கு சரியா? நீங்க போனப்போ கிடைச்சதா மலேசியால? ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கே நான் 2 மணி நேரம் காலையிலே வந்தோம். ஐயோ. ஒரு ஹோட்டலா இருந்தோம். சைவ சாப்பாடு, நான்வெஜ் தான் எல்லா கடையிலும். சைவமே கிடைக்கலையா? சைவம் A to Bல இருந்துச்சு. வேற நிறைய ஹோட்டல் நம்ம போற இடத்துல சைவம் கிடைக்கணும்ல ஹோட்டலே. அதனால தேடி தேடி போய் சாப்பிட்டோம். ஸோ மலேசியா போனதுல சிரமம்னா சாப்பாட்டுக்கு தான் சிரமம். சாப்பாடு
கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே சிரமமே கிடையாது. மற்றபடி நல்லா தான் இருக்கு அந்த நாடு. பார்த்தாங்க, நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அங்கங்க வந்து பூனிதனம் தமிழ் டெக்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. ஆமாம், இதெல்லாம் நான் சாப்பிட்டேம்மா வெளிநாட்டில் அப்படின்னு அவர் எதாவது சொல்லியிருக்காரா? இந்த கறியெல்லாம் சாப்பிட்டேன். அதெல்லாம் நானே திட்டுவேன், என்ன மாட்டுக்கறி சாப்பிட்றேன், குதிரை கறி சாப்பிட்றேன் அப்படின்னா. குதிரை கறியெல்லாம் சாப்பிட்றாரா? ஆமாம், ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியாவில் தானே அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த நாட்டுக்கு நான் சாப்பிட்டு தான் காமிக்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது அந்த நாட்டு உணவாச்சே அப்படின்றாரா? அந்த நாட்டு உணவை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு பிடிச்சது நண்டு தான் பிடிக்கும். நண்டு சமைச்சு சொல்லுவான். வேற ஏதாவது விரும்ப மாட்டான். இறாலு நண்டு. வேற என்ன கறி சாப்பிட்ருக்காருமா குதிரை தவிர? என்ன தவளை சாப்பிட்ட மாதிரி காமிச்சாங்க, பூச்சி சாப்பிட்ட மாதிரி காமிச்சாங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கறதுக்கு? தவக்கலை இருந்துச்சு. எனக்கு அருகருப்பா இருக்குது பார்க்கவே. ஏன்டா இதெல்லாம் சாப்பிட்றேன்னா அதுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. நல்ல தவளை தான்மா, அதனால சாப்பிட்டுருந்தாரு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிம்மா, சந்தோஷம் உங்களுக்கு பார்த்ததுல. இன்னும் அவர் பல படிகளை தாண்டுவார், நல்ல உயரங்களுக்கு போவார். ஸோ உங்களோட அதான் ஒட்டுமொத்த வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்க, நீ அப்படி நல்ல விதமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கும். ரொம்ப நன்றிம்மா, சந்தோஷம். நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். பீமா ஆடி திருவிழா பண்டிகைக்கான தள்ளுபடி ஆகஸ்ட் 14 வரை. இப்பவே அருகில் இருக்கும் பீமா ஜுவல்லர்ஸில் உங்கள் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.